ஹலோ மக்களே. ஸோ பிக்கஸ்ட் டேவில் வந்து லான்ச் ஆகிடுச்சு. லான்ச் ஆனதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெளிவுபட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து 1,85,000 எக்ஸ்டோரல் ப்ரைஸில் இந்த வண்டியை கொடுத்தது தான். நம்ம எல்லாருமே வந்து ஒரு கெஸ் வச்சிருந்தோம், ஒரு 2 லட்சத்துலேருந்து ஒரு 2.5 லட்சத்துக்குள்ள வந்து வண்டி வந்து ஃபாலோ ஆகும்னு பார்த்தா இங்க அதை விட கம்மியாக நாங்கள் கொடுக்குறோங்க அப்படின்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ப்ரைஸாக வந்து 1,85,000 எக்ஸ்டோரூமில் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 400cc நேக்கட் ஸ்போர்ட் வேரியன்ட். நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா வந்து டிசப்பாயிண்ட் ஆயிருந்தோம். என்னடா இது டிசைன் ஒரு மாதிரி நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சோம். நானும் அதை யோசிச்சேன். கடைசியில பார்த்தா நம்ம ரீசெண்டா ஒரு ரேஞ்ச் கொடுத்தோம், அதில் வந்து டாமினார் ரேஞ்செல்லாம் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேக் டு பேக் அந்த ஸ்பெஷல்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு டிசப்பாயின்மெண்டா வந்து பில்ட் ஆகிட்டே போச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து இது தேராது, இது அவள் தான் வண்டி அப்படின்லாம் தோணுச்சு. இவன் வண்டி தேடிச்சா அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோணிருக்கும்ல, அந்த கேள்வி தான் எனக்கு இருக்கு. பட் இவங்க கொடுத்த ஃபியூச்சர் இருக்கும், இவங்க கொடுத்த ப்ரைஸ் இருக்கும், ஒரு பெரிய பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த ப்ரைஸ்ல இந்த மாதிரி ஒரு பைக் இல்லைங்க, நீங்க தேர்ந்தாலும் கிடைக்காது. ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல அஃபோர்டபுளான மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பைக்கு இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நம்பவே முடியல. பட்ஜெட் டிட் ஒன்ஸ் அகைன் அப்படின்லாம் சொல்லலாம். அகைன் அவங்க என்ன வேணா செஞ்சுட்டோம், நம்ம ஒன்று எதிர்பார்த்தோம், அவங்க செஞ்சாங்க, அவங்க என்ன வேணா செஞ்சிருக்கோம். ஆனா they brought a very affordable 400cc at a very affordable price. இது வந்து ஒரு மாதிரி எனக்கு செம்ம ஷாக்கிங்காக தான் இருக்கு. செம்ம ரியலி ஷாக். இந்த மாதிரி நீங்க வந்து 1,85,000 அப்படின்ற ஒரு ஷாக் எத்தனை பேர் இருக்கீங்களோ சரி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, இந்த வண்டியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? டிசைன் பாத்தீங்கன்னா வந்து இந்த NS 200 பாத்தீங்கன்னா இந்த நான் முன்னாடியே சொல்லுவேன், இந்த ஹேண்டில் பார், இந்த டேங்கோட பாதியில இருந்து அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா NS 200 தான். இதுமே நம்ம சொல்றதுக்கு இல்ல, அது அப்படியே இருக்கு. ஓகேங்களா? அந்த டிசைன் முதல் கொண்டு அந்த ஸ்டிக்கரிங் மட்டும் கொஞ்சம் மாத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டேங்கோட பாதியில இந்த சைடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மாறி இருக்கு. ஃபோர்மோஸ்ட் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அதோட இன்ஜின் பவர். நம்ம என்ன எதிர்பார்த்தோம், நம்ம KTM 390 இப்போ வந்து அந்த 400cc இன்ஜின் இல்லைன்னா ஸ்பீட் 400 இன்ஜின் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு நம்மளுக்கு எல்லாம் இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி இல்ல ஃபார்ச்சுனேட்லி கூட வச்சுக்கோங்களேன், டாமினோரோட அந்த 373cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா ஒரு 40 PS and 35 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேட்டட் டு a 6-speed gear box. ஓகேங்களா? இது ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் வேற. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ரேடியேட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ரேடியேட்டர் கார்டு வந்து அந்த எக்ஸ்டெண்ட் ஆகி வருது. கொஞ்சம் லைட்டா விங்ஸ் மாதிரி வர ஷேப்பா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த NSன்னு போட்டு ஜீன் போட்டுக்கிறாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜின் கார்டு கிட்ட வந்து 400 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன புது விதமான டிசைன் இங்க இருக்கு. ஏன்னா நம்ம M250 எதிர்பார்க்கும்போது அந்த M250 அப்படி வரும் அப்படின்னு நினைச்சோம். பட் இதுல வந்து கொஞ்சம் மாறிட்டாங்க. சரி, இந்த Z ஓட அர்த்தம் என்ன சொல்லல அவங்க. மேபி இன்னொரு ஃபியூச்சர்ல Z சொல்லுவாங்க, ஏன் சொல்லுவாங்க அப்படின்றத வந்து காத்திருந்து பார்ப்போம். அந்த Z-க்கான அர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ரெண்டாவது விஷயம் ஓகேங்களா, சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், சுவிட்ச் ஆன் ட்ராக்ஷன் கண்ட்ரோலே கொடுத்துருக்காங்க. அண்ட் ABS dual channel ABS with 4 ride modes, road, rain, sport, ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டு 4 ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ABS கொடுத்துருக்காங்க, ரைட் மோட்ஸை ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கிளட்ச் அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓடலாம். மேபி இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பிரேக்ஸ் வேணும் எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஓடலாம். ஸோ இட்ஸ் அ நைஸ் திங்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்ஃபர்ட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து இந்த டாமினார்ல இருக்க அதே 43 mm யூஎஸ்டி கொடுத்துருக்காங்க. N250ல வர மாதிரி கோல்டன் சாம்பியன் கலரை வந்து இதுலயும் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்ல பாத்தீங்கன்னா வந்து 3 ஷாக் சஸ்பென்ஷன் அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து 110 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி 140 ரியர் டயர் செக்ஷன் கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து டாமினார்ல வந்து 150 கொடுத்துருப்பாங்களா, இப்போ இதுல பாத்தீங்கன்னா 140 இருக்கு. மேபி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லீக்கியரா, இன்னும் கொஞ்சம் அந்த NS அப்படின்னு மேக்கஸ் போடுறதுனால இந்த ஃபிளிப் பண்ணி ஓட்டுறதுலாம் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்புல பாத்தீங்கன்னா வந்து இன்னும் லைட்டா கொஞ்சம் தின்ன டயர் இருக்கலாம். மோரோவர் கொஞ்சம் தின்ன டயர்ஸ் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த டேங்க்ஸ் எல்லாம் ரிமைன்ஸ் 12 லிட்டர்ஸ் தான் வந்து டேங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைலேஜ் சம்வேர் அரௌண்ட் 30 கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த சேஞ்ச் பாத்தீங்கன்னா வந்து LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான கிளஸ்டராக விட்டுருக்காங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா 2 டிவிஷனல் லைட்டா வச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் மாதிரி இடத்துல விட்டுருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்து இண்டிகேட் பண்ற மாதிரி தான் கொடுத்தாங்க. இது பாத்தீங்கன்னா வந்து இந்த டாட் மேட்ரிக்ஸ் டெக்னாலஜில வந்து வர்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரோவர் இதுல பாத்தீங்கன்னா இந்த ரைட் மோட்ஸ் எல்லாமே அதுலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைட் ஸ்டாண்டர்ட், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ETA, இது எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துலயே வந்தது. மோரோவர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆன் பண்றது ஆஃப் பண்றது எல்லாமே இங்கேயே நீங்க மாத்திக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம்.
ஃபர்ஸ்ட் இந்த பல்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாய்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டச் ஜாய்ஸ்டிக் கொடுக்காம கொஞ்சம் மாற்றி 2-3 அடிஷனல் காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் லுக்ஸ் நைஸ். ஸோ ஒரு 400cc ஒரு ப்ரீமியம் பைக் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த சுவிட்சை வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பல்சர் ஹசார்ட் லேம்ப் வருது. அப்புறம் இன்ஜின் ஆன் பின் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்விட்சே கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. நைஸ் ஃபார் மீ. அங்கே அந்த கார்பன் ஃபயர் ஃபினிஷ், இந்த டேங்க்லாம் என்ன அப்படின்னு நம்ம NS200 தான். இந்த NS200ல இருக்க அதே காம்பனன்ஸ் இந்த NS சீரீஸ்ல இருக்க காம்பனன்ஸ் எல்லாமே இந்த வண்டியில கன்ஃபியூம் பண்ணுவாங்க. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பிரைசிங். ஒரே ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 125, 160, 200, இப்போ 400 சொல்லிட்டு 4 செக்மெண்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்பேர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே யூஸ் பண்றதுனால இந்த ஸ்பேர்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ரீசனபிளா இருக்கும். அண்ட் நீங்க வந்து ஈஸியா வாங்க முடியும் இதை. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரைடிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் பை ஒயர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. ஸோ ஃபீட்பேக்ஸ் வந்து வில் பி நைஸ். உங்களோட ரைடு ஆக்சிலேஷன் ரெஸ்பான்ஸ் வந்து பெட்டராக இருக்க போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இம்ப்ரூவைஸ் ஆக தான் போகுது. ஸோ ஒரு ஓவராலாக இந்த வண்டியை பற்றி இந்த டிசைன் ஸோ இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு எங்கே அடி வாங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட் ஓகேங்களா, இந்த பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட் அண்ட் அது படத்தை ஒரு வெள்ளையே ஒன்று பெருசாக இருக்கு அந்த கண் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். அதை வந்து இவங்க வந்து லைட்னிங் போல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லைட்னிங் போல்ட்னா இடி என்ன இந்த GS எடுத்து விடுவாரு அம்பு மாதிரி. ஸோ அதே மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் நிறைய பேர் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்ட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து திஸ் லுக்ஸ் நைஸ் இன் பர்சன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ வண்டி நம்ம வந்து விஷுவலாக தான் பார்த்துருக்கோம். ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து கூடிய சீக்கிரம் அந்த வண்டியை வந்து ஃபுல்லாக ரைட் ரிவ்யூவோட பார்ப்போம். அந்த டைமில் அந்த வண்டி எப்படி இருக்கு அப்படின்றதையும் வந்து பார்ப்போம். அண்ட் மோர் ஓவர் இதை வந்து நான் இப்போ பார்த்த வரைக்குமே எனக்குமே வந்து கைண்ட் ஆஃப் ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து லைட்டாக ஏதோ ஒரு ஓவர்ல எனக்கு கொடுக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் NS200 ஒரு சின்ன ஒரு வண்டி பார்த்தா ஒரு ஃபீல் இருக்குது. இந்த ட்ரைம் ஸ்பீட் 400 டக்குனு ரோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு 150, 100cc ஒரு பைக் எப்படி இருக்கும் டக்குனு அந்த ஒரு ரெசனன்ஸ் கொடுக்குங்களா, அதே மாதிரி தான் இந்த ரெசனன்ஸ் கொடுக்குறேன். பட் இட்ஸ் பீஸ்ட் வித்திங் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்க்கும்போது இட்ஸ் வெரி நைஸ் தான் ஓகேங்களா. ஒரு 1,85,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ ஃபீச்சர் கொடுத்தது வந்து பஜாஜ் என்னையா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கே ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இந்த லான்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து F250யோட ஒரு வண்டியும் காட்டியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். F250 புது மாடலும் வந்து இல்லை. ஸோ அதோட அப்டேட்டும் வந்து கூட சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் அந்த வண்டி நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்ப்போம். F250 நம்ம இன்னும் பார்க்கல, F250 பார்க்கலாம். டியூ டு நிறைய மெனி ரீசன்ஸ்னால என்னால் போய் அந்த வீடியோ எடுக்க முடியல. வண்டி கூட சீக்கிரம் ரிவ்யூ எடுத்துட்டு போடுறேன். அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து NS400Z பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீன்னு சொல்லும் போது எனக்கு டிராகன் பால் தான் பண்ண வருது. டிராகன் பால் ஜி டிராகன் நீங்களா டிராகன் பால் ஜி பார்ப்பீங்களா? பார்ப்பீங்கன்னா கையில் கமெண்ட் செக்ஷனில் ரிச் பண்ணுங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அண்ட் கூட சீக்கிரம் வண்டியை வந்து ஃபுல்லாக ட்ரைவ் ரிவ்யூ பார்த்துட்டு வண்டியை வந்து ஓட்டி பார்க்குறோம், தட்டி தூக்குறோம். ஓகே, இந்த தடவை முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங்கில் ஓட்டி வண்டியோட லைட்லாம் எப்படி இருக்கு அப்படின்லாம் பார்ப்போம். சரிங்க கைஸ். ஓகே, திருப்பியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து போங்க. உங்களோட அன்புகளை அந்த லைக்ல வந்து தெரிவிச்சுட்டு போங்க. திருப்பியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.